வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. அன்பு குழந்தைகளே, நாம் தினந்தோறும் ஒரு குட்டி கதைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று செவ்வாய்க்கிழமை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்கும் தமிழ் மூதாட்டி அவ்வை பாட்டிக்கும் நடந்த ஒரு உரையாடலை நாம் பார்க்க இருக்கிறோம். அவ்வை பாட்டி ரொம்ப களைத்து போய் ஒரு நாள் போய்கிட்டே இருந்தாப்புல. போகிற வழியில் மாடு மேய்க்கும் சிறுவனாக முருகப்பெருமான் வந்திருந்தார். அவர் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ ஒரு மரத்து மேலே உட்காந்து கீழே மாடுலாம் மேய்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த மரம் நாவல் மரம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நாவல் பழம் ரொம்ப ருசியாக இருக்கும், கருப்பாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும், ஒரு துவர்ப்பு சுவையோடு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ அவ்வை பாட்டி அந்த சிறுவனை பார்த்து, மாடு மேய்க்க சிறுவனாக தானே அவர் இருக்கார், அதனால் சிறுவனை பார்த்து, அப்பா கொஞ்சம் பழம் பறித்து போனேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னாப்புல. உடனே அவ்வை பாட்டி சோதிக்கிறதுக்காக வேண்டி அந்த முருகப்பெருமான் மாடு மேய்க்கும் சிறுவனாகத்தானே இருக்காரு. அவர் சொல்கிறாரு, பாட்டி உங்களுக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவ்வை பாட்டி சிரிக்கிறாப்புல. அது என்னப்பா பழங்கிறது பழம், அது எப்படி சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னு. அப்படியா பாட்டி, உங்களுக்கு தெரியாதா? பழத்தில் 2 வகை இருக்குது, சுட்ட பழம் சுடாத பழம் அப்படின்னாப்புல. என்னமோப்பா நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னாப்புல. உடனே என்ன செஞ்சார், மரத்திலிருந்து நல்ல பழுத்த பழமாக கீழே போட்டார். நாவல் பழம் என்ன ஆகுன்னா, கீழே விழுந்த உடனே அது தோல் உறிஞ்சி அதில் மண் ஒட்டிக்கிடும். உடனே பாட்டி ஒவ்வொன்றா பொறிக்கினாப்புல. பொறிக்கி என்ன பண்ணாப்புல, நாமெல்லாம் சூடாக இருக்கிறத ஊதி தும்போம் பார்த்தியா, அந்த மாதிரி சூடாக இருக்கிறத மணலை போகணுங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாப்புல, ஊதினாப்புல. உடனே முருகப்பெருமான் கேட்டாப்புல, அந்த சிறுவன் கேட்டாப்புல, பாட்டி பழம் சுடுதா அப்படின்னாப்புல. ஆகா, எப்பேற்பட்ட ஞானத்தை தந்து விட்டான், நீ சாதாரண சிறுவனே அல்ல, நீ யார் அப்படின்னு கேட்டோன்னா அவர் முருகப்பெருமானா காட்சி அளிக்கிறார். அப்போ அதிலிருந்து ஔவையாருக்கு அப்போ தான் முதல்ல புரிஞ்சுது. அதனால தான் அவங்க என்ன பாடினாங்க, கர்வமே கூடாது, நாம் நிறைய படித்தவங்க இவன் மாடு மேய்க்கும் சிறுவனை நினைக்கக்கூடாது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு புரிஞ்சுது. அதனால தான் கற்றது கைமண் அளவு அப்படின்னு அவங்க எழுதி வச்சாங்க. அதனால நாமளும் அவ்வை பாட்டி மாதிரி நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஆனால் முருகப்பெருமான் அறிவுறுத்தினபடி நமக்கு எப்போதும் நம்ம விஷய ஞானத்தை பற்றி நமக்கு கொஞ்சம் கூட கர்வம் வரக்கூடாது. நாம் படிக்காத நிறைய விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு தொடர்ந்து நம்ம படித்து கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ந்து தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.